உங்களோட ஜாதகத்துல கடுமையான செவ்வாய் தோஷம் இருக்கு. இந்த தோஷத்துக்கு நீங்க பரிகாரம் பண்ணாம 2 பேருக்கும் மேரேஜ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யாருக்காச்சும் ஒருத்தருக்கு ஏதாச்சும் ஆயிடும். இப்படி சொல்லி உங்களை பயமுறுத்துறாங்களா? தயவு செஞ்சு யாரும் பயப்பட வேணாம். இப்படி ஒரு விஷயத்த சொன்னா முதல்ல யாரும் நம்பாதீங்க. 2, 4, 7, 8, 12 இந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் செவ்வாய் இருந்தா அது செவ்வாய் தோஷம். சோ வரக்கூடிய வரனுக்கும் 2, 4, 7, 8, 12ல செவ்வாய் இருக்கிறவங்களாவே பார்த்து மேரேஜ் பண்ணணும். அப்படி மேரேஜ் பண்ணல அப்படின்னா அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கண்டம் வந்துரும், இல்ல பிரிஞ்சு போயிடுவாங்க. இப்படி எல்லாம் சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது பயங்கரமான உருட்டுங்க. இந்த ஜாதகத்தை பாருங்க, நம்ம கிளைண்டோட ஹாரோஸ்கோப் தான் இது. 7ஆம் இடத்துல ஸ்ட்ராங்கான செவ்வாய் இருக்கு. சோ செவ்வாய் தோஷம் ஹஸ்பண்டுக்கு, ஒய்ஃபுக்கு செவ்வாய் கிடையாது. 2 பேருக்குமே மேரேஜ் ஆகி 35 இயர்ஸ் ஆகுதுங்க. இது வரைக்கும் ஃபேமிலி ப்ராப்ளம் வந்திருக்கு, 1, 2 சின்ன சின்னதா வந்திருக்கு. பட் செப்பரேஷன்ஸ், கண்டமோ, யாருக்காவது ஒரு விஷயம் ஆகுதோ, டெத்தோ, அந்த மாதிரி எந்த விஷயங்களும் கிடையாது. ஹாப்பியா சக்சஸ்ஃபுல்லா மேரேஜ் லைஃப லீட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் சொல்ல போனா இவங்களோட ஒய்ஃபுக்கு இந்த ஹஸ்பண்டுக்குமே போன இயர் தான் அவங்களோட டாட்டருக்கு வந்து மேரேஜ் ஆச்சு. சோ இப்போ சொல்லுங்க மக்களே, இந்த செவ்வாய் தோஷத்துல நம்ம நம்பலாமா நம்ப கூடாதா? நம்புறதுக்கான அறிகுறி இருக்கா இல்லையா? சப்ஸ்கிரைபர்ஸ், இந்த வீடியோவை நீங்க பாத்துட்டு இருக்கீங்கன்னா இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸுக்கு சர்ப்ரைஸ் இருக்கு. என்னன்னா, சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணக்கூடாது மக்களே, வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. 10 லக்கி சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஃப்ரீ கன்சல்டேஷன் கொடுக்க போறேன். அண்ட் இன்னொன்னு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் காத்துக்கிட்டு இருக்கு. அதை நான் இந்த வீடியோவோட எண்ட்ல தான் சொல்ல போறேன். சோ நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் என்ன தெரியுமா? முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட சேனல்ல வந்து இன்ட்ராக்ட் பண்ணுங்க, நிறைய ஷேர் பண்ணுங்க. சோ எந்த அளவுக்கு நீங்க பண்றீங்க, எந்த அளவுக்கு இன்ட்ராக்ட் பண்றீங்க, எந்த அளவுக்கு என் கூட நீங்க பேசுறீங்களோ, நம்ம ஒன்னா க்ரோ ஆகிறோமோ, அதை வச்சு நம்ம நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாருக்குமே பண்ணலாம். சோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. செவ்வாய் தோஷம் உண்மை இல்லை, இத நம்ப வேண்டாம் அப்படின்றது உங்களுக்கு புரியும். ஃபர்ஸ்ட் நீங்க செவ்வாய் தோஷம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஐயோ சாரி மக்களே, செவ்வாய் தோஷம் இல்ல, செவ்வாய்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். நம்ம பேசி எனக்கும் அதே வந்துருச்சு. சோ செவ்வாயோட குணாதிசயங்கள்லாம் என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, செவ்வாய் வந்து கோபம், சரிங்களா? செவ்வாய் வந்து ஆத்திரம், செவ்வாய் வந்து சண்டைகள், செவ்வாய் வந்து ஆர்கியூமெண்ட்ஸ். இப்ப நீங்க அது மேரேஜ் லைஃப்ல நீங்க வரும்போது பாத்தீங்க அப்படின்னா, செவ்வாய் டாமினன்ட், அதாவது 2, 4, 7, 8, 12 இந்த மாதிரி இடங்கள்ல வந்து செவ்வாய் அமரும் போது செவ்வாயோட டாமினன்ஸ் வந்து அந்த இடத்துல நீங்க வந்து பாப்பீங்க. இயற்கையா அவரோட குணாதிசயம் என்னவோ அந்த குணாதிசயம் தான் வந்து அவங்களோட லைஃப்ல வந்து பிளே ஆயிட்டு இருக்கும். பட் இதை என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா செவ்வாய் தோஷம்னு வந்து சொல்லிடுறாங்க. சரிங்க, நான் உங்களை ஒன்று கேட்குறேன். இருக்கிறது ஜஸ்ட் 9 பிளானட்ஸ், சரிங்களா? செவ்வாவா தோஷம்ன்றீங்க, ராகு கேதுவோ தோஷம்ன்றீங்க. அப்போ மற்ற கிரகங்கள்லாம் என்னங்க, அதெல்லாம் தோஷமே இல்லையா? சுக்கிரன் தோஷமே இல்லையா? சனி தோஷமே இல்லையா? செவ்வா, ராகு கேது, சரி ராகு கேது கூட விட்டுருங்க, இந்த மேரேஜ்னு வந்தாலே செவ்வாவை தான் எடுத்துக்கிறீங்க. ஸோ ஒவ்வொரு பிளானட்ஸும் தன்னுடைய இயல்பு என்னவோ அதுதான் வந்து வெளியே காட்ட முடியும். ஸோ இப்போ 7ஆம் இடத்துல செவ்வாய் வந்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், கடுமையாக 7ஆம் இடத்துல இப்போ செவ்வாய் இருக்கு அப்படின்னா 7ஆம் இடம் மேரேஜ் லைஃப், 7ஆம் இடம் வந்து திருமண வாழ்க்கை, ரிலேஷன்ஷிப்பு, ஸ்பவுஸு. அப்போ என்ன நடக்கும்? ஒரு ஆணோட ஜாதகத்தில் இந்த மாதிரி காம்பினேஷன் அமையுது, பெண்ணோட ஜாதகத்தில் இது இல்லாத பட்சத்தில் ஒரு ஆண் வந்து டாமினண்ட்டாக இருப்பாங்க அந்த இடத்துல. அப்போ அவங்க பண்ண வேண்டிய வேலைகள் என்ன அப்படின்னா, அந்த இடத்துல வந்து அவங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும், பொறுத்து போகணும். ஏன்னா செவ்வாய் வந்து எப்பவுமே வந்து வேகம் தான் ஃபர்ஸ்ட், ஒரு விஷயத்த பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் யோசிக்கும். ஸோ அவங்க முடிஞ்ச அளவுக்கு மேரேஜ் லைஃப்ல பேஷன்ஸாக இருக்கணும். ஸோ இதை வந்து அவங்க கற்றுக்கணும், ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் வந்து கிரகங்கள் வந்து இந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து அமருது. இது தெரியாம இங்க இருந்தா செவ்வா அங்க இருந்தா செவ்வான்னு சொல்லிட்டு நீங்களே ஒரு மனக்கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கீங்க. சரி அதை விடுங்க. இப்ப நான் சொன்னேன் இல்லைங்களா, 2, 4, 7, 8, 12 இப்போ 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 2ஆம் இடம் என்னது? குடும்பஸ்தானம். நம்ம ஆளுங்க எப்படி சொல்றாங்கன்றது நல்லா நோட் பண்ணி கேளுங்க.
2ஆம் இடம் குடும்பஸ்தானம் சொல்லிட்டேன்னா. ஸோ இப்போ இந்த 2ஆம் இடத்துல செவ்வாய் இருந்ததுன்னா இதே மாதிரி 2ஆம் இடத்துல இருக்கவங்கள தான் பார்க்கணும், இல்லைன்னா குடும்பம் பிரிஞ்சிடும். இதை சொன்னோடனே நம்ம ஆளுங்க என்ன பண்றாங்க, அதே மாதிரி இருக்கிறதா பார்க்குறாங்க. சரி, 2ஆம் இடம். 4ஆம் இடம் தாய்ஸ்தானம். அப்போ ஒரு பெண்ணுக்கு 4ஆம் இடத்துல செவ்வாய் இருக்குது அப்படின்னா மாமியார் மருமக சண்டை வந்துடும். பையனுக்கும் அதே மாதிரி இல்லைன்னா, பையனுக்கும் 4ஆம் இடத்துல செவ்வாய் இல்லாம நீங்க பார்த்து கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். மாமியார் மருமக சண்டை, குடும்பம் சுத்தம் விளங்கவே விளங்காது அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு கட்டுக்கதை கட்டுறாங்க. சரி, அதையும் விடுவோம். 7ஆம் இடம் முன்னாடியே சொல்லிட்டேன். 7ஆம் இடம் செவ்வாய்னா என்னது, திருமண ஸ்தானம், மேரேஜ் லைஃப். ஸோ செவ்வாய் அந்த இடத்துல இருக்கும்போது அவருடைய இயல்பான கேரக்டர் தான் காட்டுவார் வெளியே என்னவோ. ஸோ அதை தான் நம்ம சேஞ்ச் பண்ணணும். அதை விட்டுட்டு 7ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தால் அவங்க மேரேஜ் கொஞ்சம் வருஷம் தான் வாழ்வாங்க, டைவர்ஸ் ஆகிடும், பிரிஞ்சிருவாங்க, செப்பரேஷன், இப்படி சொல்லிட்டு சுற்றுறாங்க நம்ம ஆளுங்க. அதுக்கடுத்து 8ஆம் இடத்துல செவ்வாய். 8ஆம் இடம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஜோதிடத்தில் மறைவு ஸ்தானம். அதாவது ஒரு ஆணும் பெண்ணும் இல்லற சுகம், பிரைவேட் லைஃப் பற்றி சொல்கிறது தான் 8ஆம் இடம் ஆஃப்டர் மேரேஜ். 7ஆம் இடம் மேரேஜ், 8ஆம் இடம் ஆஃப்டர் மேரேஜ் செக்ஷுவல் லைஃப். ஸோ இப்போ 8ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தால் என்ன பண்ணிடுவார்னா, தாம்பத்திய உறவு நல்லா இருக்காது, கணவன் மனைவிக்குள்ள அடிக்கடி சண்டை பிரச்சனை, அவங்களுக்குள்ள அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லாமல் பிரிஞ்சு போகிறது, டைவர்ஸ் ஆகுது. ஸோ 8ஆம் இடத்துலையும் 7ஆம் இடத்துலையும் இருக்கிறது கடுமையான செவ்வாய் தோஷங்க. அதே மாதிரி பார்க்கலாம், அவ்வளோதான். இப்படி ஒரு கதை ஓடிக்கிட்டு இருக்கு. சரி, இது எல்லாத்தையும் விடுங்க, 12ஆம் இடத்துக்கு வாங்க. 12ஆம் இடம் லாசஸ், ஹவுஸ் ஆஃப் லாசஸ்ன்னு சொல்லுவாங்க, விரயஸ்தானம்னு சொல்லி ஜோதிடத்தில் சொல்லுவோம். அப்போ செவ்வாய் என்னது, ஒரு ஆண் கிரகம். அப்போ ஒரு பெண்ணோட ஜாதகத்தில் எஸ்பெஷலி பெண்ணுக்கு 12ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தால் அவ்வளோதான், கணவன் இறந்துருவான், இல்லை கணவன் விட்டுட்டு போயிடுவான். இப்படி ஏகப்பட்ட கதைகள் பார்த்தீங்கன்னா இன்னும் சமுதாயத்தில் இருந்துகிட்டே தான் இருக்கு. பட் த ரியல் ரீசன் என்ன, செவ்வாய்க்கான ரியல் ரீசன் என்னன்றதை பார்க்காம இங்க இருந்தா ஒரு கதை, அங்க இருந்தா ஒரு கதை, அதுக்கப்புறம் இருந்தா ஒரு கதைன்னு மாறி 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 போய் நம்ம ஆளுங்க குழம்பியே போயிட்டாங்க. ஒரு கட்டத்துல என்ன ஆயிடுச்சுன்னா, சப்போ இதுக்கு மேல தோஷமாவது இதுவாகுது அப்படின்னு சொல்லி ஒரு லெவலுக்கு மேல வெறுத்து போயிடுறாங்க. சரிங்களா? ஸோ நீங்க இந்த மாதிரிலாம் பார்க்கறத விட்டுட்டு, செவ்வாயை மட்டுமே ஒரு கணக்குல வச்சு பார்க்கறத விட்டுட்டு மீதி கிரகங்கள்லாம் ஏன் பார்க்க மாட்டீங்க? ஒரு மேரேஜ் லைஃப்னு நீங்க பார்த்தீங்கன்னா சுக்கிரனை தான் மெயினா பார்க்கணும். ஏன்னா இந்த ஓனர்ஷிப் வீனஸ் தான். ஸோ அது எல்லாத்தையுமே விட்டுட்டு வெறும் இந்த மாதிரி விஷயங்களே பார்த்து 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 நீங்களும் குழம்பி ஒருத்தர்கிட்ட போறது கிடையாது, 10-15 பேர்கிட்ட போய் பார்க்குறீங்க. அப்போ ஒருத்தர் ஒரு மாதிரி விஷயங்களை சொல்லும்போது என்ன ஆகும், தேவையில்லாத மனக்குழப்பங்களும் மனசுல தேவையில்லாத பயத்தையும் நீங்க உண்டு பண்ணிக்கிறீங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தவறுகள் எதையும் நீங்க பண்ணாதீங்க. செவ்வான்றது தோஷம் கிடையாது. அவரவர் சுய ஜாதகத்துல செவ்வாய் எந்த இடத்துல அமர்ந்திருக்காரோ அதுக்கு ஏத்த மாதிரி தான் ரியாக்ட் பண்ணுவாரு. செவ்வாயின்றது கோபம், ஆத்திரம், கடும் சொல்கள், வார்த்தைகளை வரக்கூடிய கடும் சொல்கள், சண்டைகள், இது எல்லாத்தையும் நம்ம டாலரேட் பண்ணணும் அப்படின்னா ஒரு சில விஷயங்களை நம்ம பண்ணி அதை அதுல நம்ம வெளியில கொண்டு வந்துடலாம். சரிங்களா? ஸோ நான் வீடியோட ஸ்டார்டிங்லேயே உங்ககிட்ட சொல்லியிருந்த மக்களே, நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸுக்கு சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஸோ வீடியோட எண்டு வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி பார்த்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ அது என்ன சர்ப்ரைஸ் அப்படின்னா, 10 லக்கி சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஃப்ரீ கன்சல்டேஷன் சொல்லியிருந்தேன். அண்ட் தென் உங்களோட ஹாரோஸ்கோப்பில் எந்த பிளானட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கோ அதுக்கு ரிலேட்டடாக நம்ம ஜெம் ஸ்டோன்ஸ் போடலாம். ஸோ நாட் ஓன்லி சப்ஸ்கிரிப்ஷன், ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ஜெம் ஸ்டோன்ஸும் ஃப்ரீயாக இருக்குது. ஸோ யார் அந்த ஃபஸ்ட்டு லக்கி சப்ஸ்கிரைபர்ஸ்ன்னு பார்க்கலாம். ஸோ நீங்கள் இதுக்கு முன்னாடி நான் போட்டு இந்த வீடியோஸும் பாருங்கள், நிறைய இன்ட்ராக்ஷன் கொடுங்க. ஸோ கொடுக்கும்போது கண்டிப்பாக நீங்களும் க்ரோ ஆவீங்க. ஸோ இந்த சமுதாயத்தில் இருக்க இந்த மூட நம்பிக்கை எல்லாமே தகர்த்தெறியப்படும். அதனால் இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க.